தளபதியாக இருந்தாலும் அஜித்தாக இருந்தாலும் எவ்வளோ கோடி போட்டு எடுத்தாலுமே வந்து லைக் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி என்னோட மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு அந்த ஃபாலோவர்ஸ் ரேஷியோ வச்சு அது மாறும். இந்த கான்டென்ட் கிரியேஷன்றது ஒரு பிஸ்னஸ், என் யூடியூப் சேனல் ஒரு பிஸ்னஸ். இந்த கப்பை நான் வந்து விற்க போகிறேன் சரிங்களா. என்கிட்ட இது ஒரு கப்பு தான் இருக்குது, ஆனால் என்கிட்ட கையில் காசு இல்லை. நீங்கள் ஒரு இன்வெஸ்டர், இப்போ நான் உங்ககிட்ட வரேன், இந்த மாதிரி ஒரு கப்புன்னு இந்த ப்ராடக்ட்டை நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த கப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அப்போ யோசிப்பீங்க, ஏன் நான் அவனுக்கு காசு கொடுக்கணும்? சரி, இப்போ நான் காசு கொடுத்தாலுமே இந்த கப்பை விற்பான், மக்கள் வாங்குவாங்களா? டவுட் இருக்கா? நான் என்ன பண்ணுறேன், இதே தான், இந்த கப்புக்கு பதிலாக என் படம் வச்சுக்கோங்க, இது ஒரு ப்ராடக்ட், என் படம் ஒரு ப்ராடக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கான்டென்ட் க்ரியேஷனில் வந்து எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன், எனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது என் படத்தை பார்க்க வெளியே 1,00,000 பேர் இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரை போய் கேட்குறேன், என் படத்தை பார்க்க வெளியே ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க, என் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னா அவன் தைரியமாக பண்ண போகிறான். கேரண்டி இருக்குல்ல? கேரண்டி இருக்குது. எஸ்.